கண்ணீருடன் வந்த சாயல்குடி வியாபாரிகள் 40 ஆண்டுகளாக நம்பிய கடைகள் அதற்றப்படுமோ என்ற அச்சத்தால் கவலையுடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருப்புக்கோட்டை சாலையில் பேருந்து நிலையம் எதிரே கடந்த 40 ஆண்டுகளாக தலைமுறையாக கடை நடத்தி வரும் சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரம் இன்று பெரும் நெருக்கடியில் சிக்கியுள்ளது. திடீரென கடைகளை இடித்து அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறி சாயல்குடி பெரு வணிகர்கள் சங்கம் சார்பில் வியாபாரிகள் தங்கள் குடும்பத்தினருடன் மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீருடன் கோரிக்கை மனு அளித்தனர். சாயல்குடி பேருந்து நிலையம் எதிரே உள்ள சுமார் 30 கடைகளில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறிய வியாபாரங்களை நடத்தி வரும் இந்த வியாபாரிகள் தங்களின் இளமை காலம் முதல் முதுமை வரை இந்த கடைகளையே நம்பி வாழ்ந்து வருவதாக தெரிவித்தனர். ஆரம்பத்தில் தனிநபருக்கு வாடகை செலுத்தி வந்ததாகவும் பின்னர் அரசின் அறிவுறுத்தலின்படி அரசுக்கும் வாடகை செலுத்தி வருவதாகவும் கூறினர். இந்நிலையில் தற்போது அந்த இடம் அரசு நிலம் என கூறி எந்த முன்னறிவிப்பும் மாற்று ஏற்பாடுகளும் இன்றி கடைகளை இடித்து அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது தங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக வியாபாரிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். கடைகளுக்குள் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் இருப்பதால் கடைகளை இடித்தால் அவை அனைத்தும் சேதமடையும் அபாயம் உள்ளது. அதைவிட முக்கியமாக இந்த கடைகளே தங்களின் ஒரே வாழ்வாதாரம் என்றும் தினசரி வருமானத்தையே நம்பி குடும்பத்தை நடத்தி வருவதாகவும் தெரிவித்தனர். இன்று நடந்த மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் மனைவி குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த வியாபாரிகளின் முகங்களில் பதட்டமும் எதிர்காலம் குறித்த அச்சமும் தெளிவாக தெரிந்தது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்த கடைகள் எங்களுக்கு வெறும் கட்டிடங்கள் அல்ல, எங்களின் வாழ்க்கை. இதை இழந்தால் எங்கள் குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வரவேண்டிய நிலை ஏற்படும். எங்களைப் போல பல குடும்பங்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என குரல் தழுதழுக்க வேதனை தெரிவித்தனர். எனவே மாவட்ட ஆட்சியர் இந்த விவகாரத்தில் மனிதாபிமான அடிப்படையில் தலையிட்டு கடைகளை இடிப்பதை உடனடியாக நிறுத்தி நிரந்தர தீர்வு அல்லது மாற்று ஏற்பாடுகளை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு பேராட்சிக்கு இந்த பணத்தை கட்டுங்க, இல்ல ஊராட்சி கட்டுங்கன்னா நாங்க கட்டிட்டு வாடகைக்கு தொடர ரெடியா இருக்கோம். அரசு சொல்ற விதிமுறைக்கு கட்டுப்பட்டு அங்க இருக்கிறதுக்கு நாங்க கட்டுப்படுறோம். இந்த கடையை இடிக்கிறதுனால என்ன வந்துட போகுது? அரசாங்கம் புறம்போக்கு காலி இடமா தான் கிடக்க போகுது. அதனால அது அரசாங்கமே எங்கிட்ட வாடகை வசூல் பண்ணி எங்களையே இருந்து வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும்னு கேட்டு